ஐயா இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா பாமகல வந்து அப்பாவுக்கும் பையனுக்கும் நடுவுல மிகப்பெரிய சண்டை வந்துகிட்டு இருக்கு. ஆமா. இந்த சண்டையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குடும்ப பிரச்சனையாச்சே. ஆ. நம்ம அதுக்கு கருத்து சொல்ல முடியாது. ஆனா கட்சி கட்சி பிரச்சனையா மாறுதுல இது. கட்சி பிரச்சனை குடும்ப பிரச்சனை. அவங்க அப்பாவோட பொண்ணு பையங்கள பேசுவாங்க சொல்லுவாங்க. ஆ. ஆனால் மறுபடியும் இவருக்கு வயசாகி போச்சு, இவர் ஒதுங்கிக்கலாம். ஆ. அவருக்கு அவர்கிட்ட கொடுக்கலாம் சொன்னு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ராமதாஸ் ஐயா என்ன சொல்றாருன்னா, கட்சியை நான் தான் உருவாக்குனேன், நீங்க கட்சியை கெடுத்துறாதீங்க. சரி, உருவாக்குறதுனால இப்போ இந்த கடையை நான் தான் உருவாக்குனேன், என்னால் பார்க்கணும், என் பையன் தானே பார்க்கணும், அது மாதிரி தான் அதுவும். ஆனா இப்ப தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குன்னா, அன்புமணி தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, அது தேர்தல் ஆணையம் அவர் தான் நியமிச்சிருக்குது கட்சிக்கு. அவர் தான் மறுபடியும் அவர் தான் இருக்கணும். இப்போ பாமக மாதிரியான ஒரு பாரம்பரியமான கட்சி இப்படி செதறி கிடக்குறது நல்லா தெரியுதா? அம்மா தேடி கிடக்கு, அண்ணா தேடி கிடக்கு, அந்த தேடி கிடக்கு. சரியா. அப்புறம் வந்து இப்ப ராமதாஸ் ஐயா கொஞ்சம் பிடிவாதமா இருக்காரோ? அது வயசான போல அந்த புத்தி வரும் எல்லாருக்கும். இப்போ எனக்கு என் புத்தி வந்து நான் தான் பெரிய மாதிரி சொல்லிட்டு இருப்பேன். என் பையன் இன்னும் அவன் பையனை உட்காராச்சா கூட நான் வந்து கடையில் நிற்பேன். என்கிட்ட நான் தான் பெரிய அந்த அந்த யூகோ வேற ஒன்றும் இல்லை. சரி, இப்ப சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எதுவுமே எல்லாமே சேர்ந்தா ஒற்றுமையாக தான் நல்லா தான் இருக்கும். ஆனால் சேர மாட்டாங்க.